நெகட்டிவ் திங்கிங்கோட நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லா விதமான தோஷங்களும் தேடி வரும். கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, இந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜில இருந்தும் இந்த கருங்காலி பிள்ளையார் பாதுகாப்பு தருவார். அத்தி விநாயகர் இந்த வடிவத்துல வலம்புரி விநாயகர்ல ஏற்றி வழிபடுறப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். அட்லீஸ்ட் ஓரளவாவது உங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். சோத்துக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கிற ஒரு சூழ்நிலை வராம இருக்கும். இதை நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஏசி ரூம்ல உட்காந்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பணம் நிம்மதியை தராது போஸ்ட் போடுறாங்க. அவங்க தான் ரொம்ப ஆபத்தான விஷக்கிருமிகள். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நம்ம ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தகவல் உங்ககிட்ட கொடுக்க போறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாவே எல்லாருக்கிட்டையுமே வந்து இந்த கருங்காலி பத்தின புரிதல் அதிகமா இருக்கு. கருங்காலி பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கருங்காலியை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க கிருஷ்ண பிரசாத் சார். வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். தோஷம் சொன்னீங்கல்ல சார், இந்த கருங்காலி மாலை போடுறதுனால தோஷம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல போட்டா ஏதாவது தோஷம் இருந்தா கூட அது மறைந்து போறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஜலதோஷம் கூட வராது இது போடுறதுனால. ஓகே ஓகே. என்ன நெகட்டிவ் திங்கிங்கோட நம்ம இதை ஹேண்டில் பண்ணோம்னா கண்டிப்பா எல்லா விதமான தோஷங்களும் தேடி வரும். அதனால நெகட்டிவிட்டிக்கு மட்டும் மைண்ட்ல வேலையே கொடுக்க கூடாது. நீங்க இந்த கருங்காலியை யூஸ் பண்றீங்க பண்ணல அது வேற விஷயம். உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த மாதிரியான விஷயங்களே முதல்ல உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தும் இதை யூஸ் பண்றீங்கன்னா இது கூடுதல் பலம், அவ்வளவுதான். அதனால எல்லாத்துக்கும் அடிப்படை தன்னம்பிக்கை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்னு, கருங்காலியில நம்ம இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்கள் பண்ணி கொடுக்கறோம். அதுக்கு அடுத்தபடியா அது வந்து அத்தி மரத்துலயும் அத்தி பிள்ளையார். முதல்ல கருங்காலி இதை பத்தி பாத்துருவோம். இந்த கருங்காலி பிள்ளையார்ல துர்கா கணபதி மந்திரத்தை உரியேத்தி தரோம். ஓம் ஹ்ரீம் கம் ஹ்ரீம் தும் துர்கா புத்திராய சக்தி அஸ்தாய மாத்ருவத்சலாய மகா கணபதியே நமக. இது அப்படியே துர்கா கணபதி மந்திரா கார்டையும் கொடுத்துடுறோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். அப்ளை பண்ண வழிபாடு செய்யும் போது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? கோர்ட்டு கேஸ் மாதிரியான பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, இந்த எல்லா நெகட்டிவ் எனர்ஜில இருந்தும் இந்த கருங்காலி பிள்ளையார் பாதுகாப்பு தருவார். அதுக்கப்புறம் இந்த கருங்காலி கருடாழ்வார்னு எடுத்துட்டா நிறைய பேருக்கு இந்த கருடனை ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்திருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும், சிவன் கோவில் பெருமாள் கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும், இந்த கும்பாபிஷேகத்தோட நிறைவு பகுதியின் போது கருடன் கோபுரத்தை வந்து வட்டமடிப்பார். கருடன் யாரு? ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய விடதா புத்திராய விஷ்ணு பக்தி பிரியாய அமிர்த கலச அஸ்தாய பகுபராக்கிரமாய பக்ஷி ராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ சர்ப்பதோஷ விஷ சர்ப்ப விநாசனாய ஸ்வாகா. எப்பேற்பட்ட தோஷம் சாபம் இருந்தாலும் இந்த கருட உபாசனை மூலமா சரியாகும். 63 நாயன்மார்கள் ஒருத்தரான கோசெங்கட் சோழ நாயனார் தான் கும்பகோணம் நாச்சியார் கோவில்ல கல்கருடாழ்வார பிரதிஷ்டை பண்ணார். சிவனுடைய உத்தரவு ஆலோசனைப்படி நாச்சியார் கோவில்ல வந்து பெருமாள் கருடனை வழிபட்டு, அதனால ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து யாரு நாயன்மார் வந்திருக்கார். அவருக்கே கருட உபாசனை தேவைப்பட்டிருக்குன்னா நமக்கு யோசிச்சு பாருங்க. இந்த பௌத்த சமண மதத்தை சேர்ந்தவங்க எல்லாம் மோசமான சில தோஷங்களை சரி பண்றதுக்கு, பணப்பிரச்சனையை சரி பண்றதுக்கு சுபர்ணன்கிற பேர்ல கருடனை வழிபடுறாங்க. கருடனுக்கு இருக்கிற பல பெயர்கள்ல சுபர்ணனும் ஒண்ணு. இன்னும் பல பெயர்கள் இருக்கு பௌத்தம் சமணம் டெக்ஸ்ட்ல. ராஜ நிர்கனா, இந்த மாதிரி நிறைய பெயர்கள், வினதத்தா, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லலாம். அதனால்தான் தாய்லாந்து மாதிரியான கண்ட்ரீஸ்ல நிறைய கருடன் ஸ்டாச்சுஸ் இருக்குங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு கருடனோட வேல்யூ தெரியறது, அவங்க தாந்திரிக் முறையில அதை சேர்த்திருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதோட வேல்யூ புரியாம சைனாமணி பின்னாடியும் லாஃபிங் புத்தா பின்னாடியும் வாஸ்து ஃபிஷ் பின்னாடியும் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி லாஃபிங் புத்தாங்கிறது புத்தர் ஸ்டாச்சு கிடையாது. லாஃபிங் புத்தாங்கிறது ஒரு பட்ட பேரு. சைனால ஒரு பெரிய மார்க் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தார். எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாரு, எல்லாருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேட் தந்தவர் அவர். அவர் ஒரு நல்ல சோல், அவரை வழிபடலாம், தப்பில்லை. பட் என்னன்னா, அதையெல்லாம் கடந்த விஷயம் இந்த கருட உபாசனைங்கிறது. சோ கருங்காலியே பவர்ஃபுல்லான விஷயம். கருங்காலியில கருடனை பண்ணி ஓம் ஷிம் சிவாய நமகங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தையும்,
அப்புறம் ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்னி வர்ணாய ஏகி ஏகி காலானலலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோகய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹனஹன தகதக பத பத ஹும்பட் ஸ்வாஹா. என்ன ரொம்ப சின்னதா இருக்கா மந்திரம், கருட மாலா மந்திரம். இது எல்லாராலையும் சொல்ல முடியாது, நல்ல பிராக்டிஸ் வேணும். அப்படி சொல்ல முடியலனாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா 10-12 பேர் குரூப் சாண்டிங்கா இந்த மந்திரத்தை, கருட பஞ்சாட்சரி மந்திரம், கருட மாலா மந்திரம் ரெண்டுமே 1,20,000 1,20,000 2,40,000 மந்திரா ரெசிடேஷன் பூஜை. இதுக்குன்னு 48 டேஸ் ஒதுக்கி ஹோமத்துல இருந்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த கருடனோட 23 பேஜ் மந்திரா புக்கு ஓம பஸ்பம் எல்லாத்தையும் தருவோம். இந்த ஓம பஸ்பத்தை ஒரு சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டினீங்கன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்டுக்குள்ள வராது. ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வெளியேறிடும். அப்புறம் இந்த கருட பூஜைக்கு இந்த ஷிம் ஷிபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை நீங்க அப்ளை பண்ணாலே போறோம். நாங்க கொடுக்குற 23 பேஜ்ல 10 கருட மந்திராஸ் இருக்கும். அதுல இந்த ஷிம் ஷிபாயவும் ஒண்ணு. டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்லிட்டு இருக்கலாம். அப்படி ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாய ஷிம் ஷிபாயன்னு சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆறா பல மடங்கா பூஸ்ட் ஆகும். அந்த சவுண்ட் சயின்ஸ் இந்த ஷிம் ஷிபாயங்கிற வார்த்தையில இருக்கு. மெயினா தினமும் கருட பூஜை பண்றப்போ ஓம் ஷிம் ஷிபாய நமகன் மினிமம் 11 டைம்ஸ் சொல்லி ஏதாவது 11 ஃபிளவர்ஸை வச்சு கருடனை வழிபட்டுன்னு வந்தா போறோம். இதை ரெகுலரா பண்ணின்னு வந்தா ராகு கேது மாதிரி இந்த சர்ப்பதோஷ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், சனிதோஷ சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே ஓவரால் நவகிரக தோஷங்கள் எதனால எது வந்தாலும் அந்த பாதிப்புகள் வந்து சரியாருது. பித்ருதோஷம் மாதிரியான பல இது சரியாருது. அதெல்லாம் இந்த கருட உபாசனை மூலமா 100கணக்கான பேருக்கு நடந்துட்டு இருக்கு. இருக்கிறதுலயே அல்டிமேட் இதுன்னு சொல்லலாம். அப்புறம் பிள்ளையார் வழிபாடுன்னு எடுத்துட்டா பிள்ளையார் வழிபாடு முதல்ல பண்ணிட்டு தான் நம்ம மத்த எல்லாமே பண்ணுவோம். நம்ம பிரத்யேகமா பண்ற 2 விநாயகர்ல ஒண்ணு கருங்காலி விநாயகர், கோர்ட்டி கேஸ் மாதிரியான பிரச்சனை. அப்புறம் இவர் வந்து அத்தி விநாயகர். அத்தி மரம் ரொம்ப விசேஷமானது. வம்சவிருத்திக்காக கோவில்ல தொட்டில் கட்டுறாங்கன்னா அப்ப அத்தி மரத்துலதான் வேண்டி தொட்டில கட்டுவாங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், வம்சவிருத்தி, அது எல்லாத்துக்குமே அத்தி விசேஷம். அத்திவரதரை பாக்குறதுக்கு ஏன் அத்தனை லட்சம் பேர் கூடினாங்க? அந்த அத்திமர விக்கிரகங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு. நமக்கு தனாகர்ஷணத்தை தரக்கூடியது அத்திமரம். அந்த அத்திமரத்துல விநாயகரை, அதுவும் வலம்புரி விநாயகரை பண்ணி நிதி கணபதி மந்திரமான வக்கரத்துண்டாய ஹூமும், லட்சுமி கணபதி மந்திரமான ஓம் ஸ்ரீம்கம் சௌமியாய கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அதுவும். அப்புறம் குடும்பங்கள்ல எல்லாம் சுமூகமா ஸ்மூத்தா நடக்கணும். ஏன்னா நிறைய பணம் இருக்கு, மன நிம்மதி, மன அமைதி, குடும்ப அமைதி இல்லைன்னா அந்த பணத்துக்கு யூஸ் இல்லையே. பணம் இல்லாமயும் நம்மளால வாழ முடியாது. பிள்ளையாரோட சோடச நாமாவளியில முதன்மையான சுமுகாய நமக, அது மூலமந்திர லிஸ்ட்ல வராதுனாலும் ரொம்ப முக்கியமான மந்திரம். ஆமா, இந்த பிள்ளையார்ல வந்து நிதி கணபதி மந்திரம், லட்சுமி கணபதி மந்திரம், சுமுகாய நமக 3 உரியேத்தி கொடுத்துருக்கோம். வழக்கம் போல கூடவே ஒரு கார்டு தருவோம். அதுல இந்த மந்திரங்கள் எல்லாமே தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். நிதி கணபதி லட்சுமி கணபதினாலே நமக்கு தெரியும் டப்புக்குன்னு. அது இந்த மாதிரி அத்தி விநாயகர் இந்த வடிவத்துல வலம்புரி விநாயகர்ல உரியேத்தி வழிபடுறப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். இந்த மாதிரி தனாகர்ஷ்ண பொருட்கள்னே நம்ம வந்து பண்றோம். அதுல முக்கியமானது இந்த மோத்தி சங்குங்கிற மகாமேரு சங்கு. கூம்பு வடிவத்துல இருக்கும். நிறைய சேட்டு கடைகள்ல எல்லாம் நம்ம இதை பார்த்திருப்போம். என்னன்னே தெரியாம கடந்து வந்திருப்போம். இதுல அவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கு. எப்படி டிஷ் வந்து சேட்டலைட்ல இருந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி நமக்கு நிறைய சேனல்ஸ் தருது, இந்த சேட்டலைட் சிக்னல் மூலமா தான் நம்ம போன்ல பேசுறோம். அந்த மாதிரி இந்த மோத்தி சங்கோட டாப் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் தனாகிருஷ்ண ஆற்றலை ரிசீவ் பண்ணி கொடுக்கும். பட் வெறும் இதை வச்சா இது ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி. இதோட சக்தியை ஆக்டிவேட் பண்றதுக்குன்னு சில பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு. அந்த பாஸ்வேர்ட் எல்லாம் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் மந்திராஸா கொடுப்போம். அதை தினமும் அப்ளை பண்ணி பூஜை பண்றதுங்கிறது விசேஷம். இந்த மாதிரி சொன்னீங்கல்ல சங்கு, ஆமா, இத வச்சு நம்ம வீட்ல டெய்லி பூஜை பண்ணி வழிபடும் போது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் சார்? அட்லீஸ்ட் ஓரளவாவது உங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும். சோத்துக்காக அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற ஒரு சூழ்நிலை வராம இருக்கும் இதை நம்பிக்கையோட யூஸ் பண்ணா. இன்னொன்னு, இந்த மார்வாரிஸ் சேட்ஸ் ஃபேமிலிங்கிறவங்க எல்லாம் பல ஜெனரேஷன்ஸா இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க. அது பூஜை பண்றதுக்கு ஏதாவது தனி எப்படி மந்திரங்கள்? ஆமா, அதுக்கு தான் மந்திரா கார்டு கூட கொடுக்கறோம். அந்த கார்டுல இருக்கிற மந்திராஸை பார்த்து சொல்லி பூ வச்சாலே போறோம். இன்னொன்னு, அவங்க பல ஜெனரேஷன்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள பல பேர் 99% இப்பதான் இந்த மாதிரியான விஷயத்த கேள்வியே படுறீங்க. இனிமேதான் இதை வாங்கணும், அப்புறம் பூஜையை பண்ண ஆரம்பிக்கணும். உடனே மேஜிக் மாதிரி நடந்துராது. ஆனா ஒரு 6 மந்த் தொடர்ந்து நம்பிக்கையோட வீட்டுல யாராவது ஒருத்தர் பண்ணணும். நடுவுல ஏதாவது தீட்டு மாதிரியான வருது, வெளியூர் போறீங்கன்னா முடியாது. அதை தாண்டி மீதி நாட்கள் நம்பிக்கையோட பண்றீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி நிறைய தனாகர்ஷ்ண பொருட்கள் இருக்கு. இந்த மாதிரி கோமதி சக்கரத்தை நம்ம 16 வச்சு வழிபடுறப்ப என்ன ஆகும்? 16 பெற்று பெருவாழ்வும் வாழ்கன்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க.
அது 16 குழந்தைகள் கிடையாது, 16 வகையான செல்வங்கள்ங்கிறது இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுது. என்னன்னா இந்த 16 கோமதி சக்கரங்களை வச்சு நீங்க ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமகன்னு சொல்லி லட்சுமி மூலமந்திரத்தை 16 தடவை சொல்லி 16 பூ அதுல வச்சாலே இந்த சோடச லட்சுமி கடாட்சம்ங்கிறது ஆக்டிவேட் ஆயிடும். இந்த லட்சுமி மந்திரத்துக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயணாங்கிற அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லணும். அப்புறம் நாராயண மந்திரம் லட்சுமி மந்திரத்தை சொன்ன உடனே ஷிம் சுபாயங்கிற கருட பஞ்சாட்சரி மந்திரத்தை சொல்லணும். அது எல்லாமே நாங்க கொடுக்குற கார்டுல இருக்கும். ஒன்ஸ் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். இந்த கோமதி சக்கரத்துல பெரிய சைஸ் கோமதி சக்கரம், மகாராஜா கோமதி சக்கரம். இது வந்து காஞ்சிபுரம் இட்லி சைஸுக்கு இருக்கும், உள்ளங்கை அளவு வரும். இதுனா வந்து ஒரு பீஸே 1500. இதையும் அதே மாதிரி 16 வச்சு பண்ணமான அவசியம் இல்லை. இத 16னா 1500 into 16 24,000 24,000 வரும். எல்லாராலையும் அவ்வளவு அமௌண்ட் பேர் பண்ண முடியாது. அது ஆமா. இன்னொன்னு, ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட். அந்த மாதிரி மகாராஜானாலே அங்க ஒருத்தருக்கு தான் வேலை. ஒரு நாட்டுக்கு 2 மகாராஜா இருக்க முடியாது, ஒரே உரையில 2 கத்தி இருக்க முடியாது. ரெண்டுக்குமே வந்து ஒரே மாதிரியான பவர் தானே? ஆமா, ஒரே மாதிரி பவர் தான். வழிபாடும் ஒரே மாதிரி தான், பலனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இந்த மகாராஜா கோமதி சக்கரம் கிடைக்கிறது ரேருங்கிறதுனால ரேட்டு ஜாஸ்தி. அதனால யாருக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். அப்புறம் இந்த லட்சுமி குபேர யந்திரம், இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம் தனாகிருஷ்ணத்துல. லட்சுமி குபேர எண்ணெய், லட்சுமி குபேர ஐஸ்வர்ய கோலம், லட்சுமி குபேர யந்திரம் 3 3 in 1 ஒரே ஃப்ரேம்ல 1 அடி நீள மாமர பலகையில 48 நாள் பூஜையில வச்சு தர லட்சுமி குபேர யந்திரம். ஸோ இதுக்கு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறதுனாலே நினைச்சா எவ்வளவு வேணாலும் ரேட்டு வைக்க முடியும். அந்த ரேட்டை கொடுத்து வாங்குறதுக்கு நிறைய பேர் தயாரா இருக்காங்க. பட் பணம் இருக்கிறவங்களுக்கே இன்னும் ஜாஸ்தியாகிற மாதிரியான விஷயங்களை பண்றது வந்து உண்மையான சர்வீஸ் வராது. பணம் இருக்கிறவங்களும் வாங்கட்டும், பணம் இல்லாதவங்களும் வாங்குற மாதிரி இருக்கணும் நம்ம சொல்ற ரேட். அதனால இந்த லட்சுமி குபேர யந்திரத்தோட பிரைஸ் வந்து 500 rupees தான். த்ரூ அவுட் த சவுத் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கா பண்றோம். இந்த லட்சுமி குபேர யந்திரத்தோடையும் அதே மாதிரி பூஜை பண்ற கார்டை கொடுத்துருவோம். இந்த மாதிரி நிறைய ஆமா, லட்சுமி குபேர யந்திரம் நன்மைகள் நடக்கும். எல்லாமே தனாகர்ஷ்ண பொருட்கள் தான். இப்ப பேசிட்டு இருக்கிறது எல்லாமே அத்தி விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு மகாமேரு சங்கு, மகாராஜ கோமதி சக்கரம், நார்மல் இந்த 16 சின்ன கோமதி சக்கரம், லட்சுமி குபேர யந்திரம், அப்புறம் அது ஏகாட்சி நாரியல், ஒத்தக்கண் தேங்காய். இதுல இருக்கிற முடியெல்லாம் உரிச்சா ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கும். இது ரொம்ப விசேஷமான விஷயம் தான். இதுவும் நிறைய மார்வாரி சேட் கடைகள் எல்லாம் பார்க்கலாம். சார், இப்போ நம்ம நிறைய பணம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் பேசுறோம். இப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன மாதிரி தான், பணமே இருந்தாலும் வந்து அந்த வீட்டுல வந்து நிம்மதியே இருக்காது. அது எதனால அப்படி இருக்குது? அத வந்து சரி பண்றதுக்கு இப்ப நிம்மதியான ஒரு சூழல் வரணுன்றதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா? அதாவது என்னன்னா, கோடி கோடியா பணம் சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஏசி ரூம்ல உட்காந்து ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் பணம் நிம்மதியை தராதுன்னு போஸ்ட் போடுறாங்க இல்ல, அவங்கதான் ரொம்ப ஆபத்தான விஷக்கிருமிகள் நான் சொல்லுவேன். இப்ப எல்லாரோட குடும்பங்கள்லயும் பிரச்சனை இருக்கு. சரி, பணம் இருக்கிறதுனால நிம்மதி இல்லைன்னு நீங்க நினைச்சா, குடும்பங்கள்ல பிரச்சனை இருக்கு, அடிதடி இருக்கு, வெட்டுக்குத்து இருக்கு, இருக்கா இல்லையா? அதனால பணம் வருதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷ புத்தி எது இருந்தாலும் இல்லைனாலும் சில விஷயங்களை மாத்த முடியாது. நம்ம அதையெல்லாம் தாண்டி கடந்து வரணும். இப்ப மன நிம்மதி வரணும், குடும்ப அமைதி வரணும்னா அதுக்கு பரிகாரம் என்னன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். இதெல்லாம் வந்து பரிகாரத்தால மாத்த முடியாது. இப்போ உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா உங்க குடும்பங்கள்ல இருக்கிறவங்களே யாரோ சில பேர் கெட்ட குணங்களோட இருக்காங்க, தொடர்ந்து கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களா உணர்ந்து தெரிஞ்சினாதான் உண்டு. ஏன்னா ராமர், கிருஷ்ணர் மாதிரியான அவதாரங்களே ராவணன், கம்சன் மாதிரியானவங்களை திருத்தினதா வரலாறு இல்லை. கடவுளாலேயே முடியாத விஷயம் நம்மளால எப்படி முடியும்? அதனால ஒருவருடைய கெட்ட குணத்தை எல்லாம் மாத்துறதுங்கிறதுக்கு பெருசா பரிகாரம்ங்கிறது இல்லை. அதே மாதிரி குடும்ப அமைதிங்கிறது உங்க கையில இருக்கு. இன்னொன்னு, இந்த மகாமேரு சங்கு மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து வழிபடுறப்போ பணமும் கிடைக்கும், கொஞ்சம் மன நிம்மதி, குடும்ப அமைதியும் கிடைக்கும். இந்த அத்தி விநாயகர்ல சுமுகாய நமக மந்திர உரி ஏத்துற பர்பஸே அதுதான். பட் அது எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு உடனே நிம்மதி வரணும்னு சொல்லி நீங்க அதுக்கான முயற்சியை எடுக்காம நமக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்களை, ஈகோவை மாத்திக்காம இருந்தா இதெல்லாம் வேலை செய்யாது. இப்போ நம்ம பேசும்போது முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஆமா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே வந்து இந்த மூலிகை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, அந்த மூலிகை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த மாதிரியான ராசிக்காரங்க எந்தெந்த மூலிகை பயன்படுத்தினா ரொம்ப நல்லது சார்? மூலிகைகள்ல நிறைய வகைகள் இருக்கு. இப்ப வந்து பொதுவான மூலிகைன்னு எடுத்துட்டா